Hi, hello guys. You're watching Kodaiman with Haris and Bharat. So let's get into the eliminated 2 அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் PBKS vs மும்பை இந்தியன்ஸ். அதாவது நம்ம மாடர்ன் டே கடப்பாரையும் பரம்பரை கடப்பாரையும் சேர்ந்து நடக்க போற மேட்ச் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பஞ்சாப் வீரர், பஞ்சாப் ஃபேன் இங்க நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பரத். ஆமா, சகப்பு உண்டி போட்டு வரப்பே தெரிஞ்சிருக்க வேணாமா, பஞ்சாப் ஃபேன் தான். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனாக இருந்து பஞ்சாப் கிங்ஸ் ஃபேனாக மாறிய பரத் கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். மேட்ச் பத்தி 2 வார்த்தைகள் சொல்லி ஆரம்பிங்க பரத். சரி, மேட்சோட ப்ரிவியூ பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சரி, நம்ம வீக்லி பீடியால இந்த திக்வேஷ் ரதியோட இந்த மேன் கட்டிங் இன்சிடென்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுல வந்து அவரு டெலிவரி சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அதனால வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கலி அது வந்து நாட் அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போடும்போது கமெண்ட் செக்ஷன்ல ரூல் தெரியாம பேசாத, ரூல்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா, ரூல் என்ன போட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆனா அவர் வந்து டெலிவரி ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டே பண்ணல, நீங்க வந்து தப்பா சொல்றீங்க வீடியோல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன், நாங்க டெலிவரி ஆக்ஷனை பத்தி நாங்க பேசவே இல்லை. டெலிவரி ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நாங்க சொல்ல, டெலிவரி ஸ்ட்ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, தேர்ட் அம்பையருமே வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அவரு வந்து டெலிவரி ஸ்ட்ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்ட்ரைடுக்கும் ஆக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி ஆக்ஷன் அப்படின்றது ஃபுல்லா வந்து கை சுத்தி போடுவாங்க தெரியுமா, அது வந்து டெலிவரி ஆக்ஷன். இதே வந்து டெலிவரி ஸ்ட்ரைட் அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு வராங்க தெரியுமா, அந்த ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்றாங்கல்ல. சோ அது வந்து டெலிவரி ஸ்ட்ரைடு. அந்த ஸ்ட்ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நாங்க சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம பாப்பிங் க்ரீஸை தாண்டி வெளியே வந்துட்டாரு அவர் பவுலிங் ஆக்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரூல்ல என்ன சொல்லுது, ரூல் புக் என்ன சொல்லுதுன்ற ஒரு முறை பாத்துடலாம். ரன் அவுட் லா, எம்சிசியோட ரன் அவுட் லால 38.3.1 என்ன போட்டுருக்குன்னா, அட் எனி டைம் ஃப்ரம் த மொமெண்ட் த பால் கம்ஸ் இன் டு பிளே until the instant when the bowler would normally have been expected to release the ball. இந்த இதை ரிப்பீட் பண்றேன், have been expected to release the ball, the non-striker is liable to run out if he or she is out of his or her ground அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல வந்து பவுலர் வந்து is most likely to release the ball, அந்த ஒன்னு ஆக்ஷன் இருக்கணும், இல்லனா வந்து கிரீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பேட்ஸ்மேன் வந்து வெளியே போலாம், அப்ப வந்து ரன் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் அதுக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the instant when the bowler would normally have been expected to release the ball is defined as the moment the bowler's arm reaches the highest point of his or her normal bowling action in the delivery swing அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்களா, சோ இது வந்து கொடுத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன். இதுல வந்து கொடுக்காத டெஃபினிஷன் வந்து நிறைய பேர் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாப்பிங் கிரீஸ் வந்து ஒரு பவுலர் தாண்டிட்டாரு அப்படின்னாலுமே அந்த மோஸ்ட் லைக்லி the bowler would have released the ball at the timeல. சோ அதுவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்திருக்காங்க. இப்ப நான் அந்த ஃபுட்டேஜை திரும்ப ப்ளே பண்றேன், நீங்களே பாருங்க. சோ இந்த இடத்துல the moment the bowler's arm reaches the highest point of his or her normal bowling action கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திக்வேஷ் ரதியோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு பவுலிங் ஸ்ட்ரைட்லயே. சோ அந்த இடத்துல வந்து அது தேர்ட் அம்பையர் அவர் அதை தான் வந்து கம்ப்ளீட் த பவுலிங் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆங்கிள் பாருங்க, இது வந்து பேக் ஆங்கிள், நீங்க சைட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா அவர் டெலிவர் பண்றதுக்குள்ள அவர் ஆக்சுவலி அந்த பாப்பிங் கிரீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு. சோ அவர் வந்து ஆக்சுவலி அந்த நோ பால் நினைச்சுதான் அந்த பால் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவர் நோ பால் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி பாக்குறப்போ ஜித்தேஷ் சர்மா வந்து கிரீஸ் விட்டு வெளியே இருந்தாரு அப்படின்றதுனால திரும்ப பின்னாடி வந்து அவர் ஸ்டெம்பிள் அடிச்சிருக்காரு, அந்த ரன் அவுட் வந்து பண்ணாரு. சோ இதுதான் வந்து ஆக்சுவலி ரூல். சோ இது வந்து என்னதான் ரூல் புக்ல வந்து அந்த நோ பால் அந்த பாப்பிங் கிரீஸை பத்தி மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் அஸ்வின் வந்து தெளிவா அவர் வந்து போட்டிருந்தாரு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ரூல் தான், எல்லா பவுலர்ஸ்க்குமே தெரியும், எல்லாருக்குமே இந்த ரூல் பத்தி தெரியும், அதாவது இன்சைட் த கிரிக்கெட்டிங் சர்க்கிள் இது வந்து இதை பத்தி தெரியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சில விஷயங்கள் ரூல் புக்ல இல்லைனாலும் இன்டர்பிரேஷன் எப்படி இருக்குன்றது வந்து மேட்டர்ஸ். சோ இது ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, கமிங் பேக் டு தி வீடியோ. பஞ்சாப் கிங்ஸ் வீடியோ அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது போன வீடியோல வந்து என்னோட சின்ன ஒரு சாரோ நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம என்ன சொல்ல வரனே புரிஞ்சுக்காம சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போன வீடியோல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து இவ்வளவு ஒர்க்குக்கு நடுவுல வீடியோ எடுத்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நாங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு ஹார்ட் டே இருக்கும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியும் வந்து ஜெனுவனான ஃபேன்ஸ் இருக்கும்போதுதான் எங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடும். சோ கீப் சப்போர்ட்டிங். ஆமா, இதுவே எப்படா போவீங்க வீடியோக்குள்ள, ப்ரிவியூ எப்படா சொல்லுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல போடுவாங்க, வீடியோ ப்ரிவியூ ஸ்டார்ட்ஸ் அட் 5:30. சோ எலிமினேட்டர் 2 பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நடக்குது. அகமதாபாத்தோட ஸ்டாட்ஸ் பாத்துருவோமா. இந்த வருஷம் அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா 7 மேட்ச்கள் நடந்திருக்கு. அதுல 6 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டே மேட்ச் விளையாடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தோத்துருக்காங்க. இதுதான் வந்து அகமதாபாத்தோட ஸ்டாட்ஸ். அதாவது நைட்ல ஆடின எந்த மேட்ச்லயுமே சேஸ் பண்ற டீம் ஜெயிச்சதே இல்ல, ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட் மச்சி உண்மையிலே. ஆமா, இதுல வந்து அந்த ஜெயிச்ச 6 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 196 அடிச்சிருப்பாங்க ஜிடி. அவங்க கிட்ட தோத்தது நாங்க தான். இதுதான் வந்து ஸ்டாட்ஸ். நைட்ல நீங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுதான் வந்து எழுதப்பட்ட ஒரு கதை. இது வந்து போன வருஷத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல ஐ திங்க் ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் கிட்ட சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஸ்டாட்ஸ் இந்த வருஷம்.
ஸோ அகமதாபாத்ல ஒரு பிளாட் பேட்டிங் ட்ராக் 200+ நீங்க அடிச்சே ஆகணும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 221. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி ஆவரேஜ் ஸ்கோர் 221, செகண்ட் இன்னிங்ஸ்ல 181. ஸோ 184 சம்திங். ஓகே, நீங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹை டோட்டல் ஒரு 220ன்றது மினிமம். நீங்க வந்து 230 240 போட்டீங்கன்னா யூ ஆர் இன் குட் பொசிஷன் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து இப்போ இந்த ஏரால வந்து வச்சு பொழகுறாங்க. ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் பேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் பவுலர்ஸ் வந்து 56 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே பாதிக்கு பாதி தான். இது ஒரு பிளாட் ட்ராக், இது ஒரு தார் ரோடு. இங்க வந்து பேட்டிங் ஆடு, இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜாலியா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் ஜாலியா பவுலரா இருந்தாலும் ஜாலியே பவுலருக்கு ஜாலி கிடையாது. இல்ல. கம்பேரிட்டிவ்லி ஒரு இது விக்கெட் எடுக்கிற ப்ராபபிலிட்டி இருக்குன்னா அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. ஆமா, நீ அந்த 230 240 சொன்னியே, பஞ்சாபே வந்து குஜராத்துக்கு அகைன்ஸ்டா 247 அடிச்சு குஜராத் அதுக்கு 232 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மேட்ச் நீ நல்லா பார்த்தனா ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த விஜயகுமார் வைஷாக்கோட அந்த ஸ்பெல் தான். 3 overs 20 அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மேட்ச் தான் போட்டு சூப்பரா போட்டிருப்பாரு. அந்த வைட் ஆர்கர் போட்டு ருத்ரஃபோர்ட போட்டு செஞ்சிருப்பார்ல அந்த மேட்ச். அந்த ஸ்பெல் இல்லாட்டி பஞ்சாப் அந்த மேட்ச் தோத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அட்வான்டேஜ்னு சொன்னாலும் இது வந்து ஆன் பேப்பர் இருக்கிற ரெக்கார்ட் தான். ஆஃப் தி பேப்பர் பாத்தீங்கன்னா சேசிங் டீம்ஸ் ஒரு 3-4 தடவை வந்து ஜெயிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல போயிட்டு ஒரு 1 ஓவர்ல கொஞ்சம் அந்த மொமெண்டம் இப்ப எப்படி நம்ம இந்த பும்ரா ஓவர் பார்த்தோம்ல எலிமினேட்டர்ல ஜிடிக்கு அகைன்ஸ்ட் அந்த மாதிரி அந்த ஒரு ஓவர் அந்த மாதிரி தான் சொல்றேன். அந்த ஒரு ஓவர் வந்து கொஞ்சம் குறைச்சு விட்டுருக்காங்க. அந்த ஒரு ஓவர்ல குறைச்சதுனால பாட்டில் பண்ணிருக்காங்க டீம்ஸ். அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம நிறைய மேட்ச் சொல்லலாம். அந்த நான் சொன்ன ஜிடி பஞ்சாபே சொல்லலாம், அந்த விஜயகுமார் வைஷா கூட ஸ்பெல். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த ஜிடி எல்எஸ்சி மேட்ச்ல கூட அவங்க 4 ஓவர்ல 54 ரன் வேணுமா இருந்துச்சு. அப்போ வில்லியம் ஊருக்கு வந்து 2 விக்கெட் எடுத்து ஒரு 4 ரன் தான் கன்சிடர் பண்ணிருப்பாரு அந்த ஓவர்ல. அது வந்து டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கே தவிர ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு அட்வான்டேஜ் ஆன் பேப்பர் சொன்னாலும் சேசிங் டீம்ஸ் ஆர் நாட் தட் மச் பிஹைண்ட் அவங்க. ஓகே, அதை நம்ம பார்ப்போம். ஸோ யா, கமிங் டு த மேட்ச். ஸோ நம்ம இந்த ஸ்டாட்ஸ் பத்திலாம் நம்ம இதுக்கப்புறம் பேச போறது இல்லை பெருசா. பேட்ஸ்மேன் ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம போன வீடியோலயே பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பேட்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பார்த்தோம். நீ சொல்லி இப்போ மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க என்ன எடுக்கணும் டாஸ்ல? ஓகே, நான் என்ன எடுக்கணும்ன்றத அப்புறம் சொல்றேன். பட் மும்பை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் இருக்கு அவங்க ஹிஸ்டரியில 10 முறை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிருக்காங்க பிளே ஆஃப்ஸ்ல. அந்த 10 முறையில 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தே டிஃபெண்டட் த டார்கெட் சக்சஸ்ஃபுல்லி. அது மட்டும் இல்லாம அகமதாபாத் வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. என்ன சொல்ல, எதுக்கு சிரிக்கிற சொல்லு. ஒண்ணு சொல்லு. பாஸ்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு, அதை வந்து ஜஸ்ட் சிரிச்சிட்டு விட்டேன். என்னது? ஒண்ணு இல்ல, அதுல 4 ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க. 4 ஃபைனல்ஸும் வந்து ஒருத்தர் காமனா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உனக்கு இப்போ வந்து உன்னை ஒரு இழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராது, அப்படித்தானே? நோ ஹேட்ரட், ஜஸ்ட் ரைவல். போடாடே, மும்பை இந்தியன்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபேவரபிளா இருக்கு அப்படின்றப்போ மும்பை இந்தியன்ஸ் ஷுட் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் ஷுட் சேஸ். மும்பைன்னு மட்டும் இல்ல, பஞ்சாப் கிங்ஸா இருந்தாலும் இந்த மேட்ச் இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்ணுன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மும்பை வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஏன் வந்து சேஸ் பண்ணுன்ற சொல்லிடுறேன். அவங்க பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இதுதான் வந்து உண்மை. யான்சன் போனதுக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஜெயிச்சிடறாங்க, ஓகே தான். பட் அவங்க பவுலிங் அவங்க ஸ்ட்ரெங்த் கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்க பேட்டிங் தான் அவங்க ஸ்ட்ரெங்த். ஆனா அவங்க வந்து ஒரு டார்கெட் ஒரு 220 230 என்ன டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி பஞ்சாபுக்கு இருக்குன்றது எனக்கு தோணுது. ஸோ பஞ்சாப் வந்து கண்டிப்பா பவுலிங் பஸ் பண்ணணும். மும்பை ஏன் வந்து பவுலிங் பஸ் பண்ணணும் அப்படின்னா அதே ரீசன் தான். மும்பையோட பவுலிங் இப்போ வந்து ரிச்சர்ட் கிளிசனும் இல்ல, தீபக் சகரும் இல்லைன்றப்போ கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா தெரியுறாங்க. அவங்களோட பேட்டிங் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க ஆன் பேப்பர். ஏன்னா அவங்களோட அந்த டாப் 7ல ஒருத்தர் தான் அன்கேப்ட் பிளேயர் நமந்து. அவருமே வந்து அன்கேப்ட் பிளேயர் மாதிரிலாம் ஆட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டிங் ஆர்டர் வச்சுக்கிட்டு இந்த டார்கெட் வேணா சேஸ் பண்ணிடலான்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. பஞ்சாபோட போலிங் வேற வீக், அதையும் மறந்துடாதீங்க. என்னதான் வந்து அகமதாபாத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 2 டீமுமே வந்து சேசிங் பண்ணா ஜெயிப்பாங்க அப்படின்றது எனக்கு உன்னோட சே. ஆனா எனக்கு என்ன, மும்பை இந்தியன்ஸ் வந்து பர்டிகுலரா டாஸ் ஜெயிச்சாங்கன்னா பேட்டிங் எடுத்துடணும். கண்ண மூடிட்டு புட் ஹியூஜ் ரன்ஸ் ஆன் போர்ட். நீங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பவுலிங் வந்து நம்மளுக்கு டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நல்ல டீசென்டான பவுலிங் தான் இருக்கு. நம்பி சொல்ற தெரியுது. நம்பி நான் வந்து எங்க வேணா எழுத வேண்டாம், எந்த செலுத்துல வேணா எழுதி கொடுப்பேன்டா அந்த மாதிரி வாய விட்டுட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டாங்கடா. சரி, ஓகே, வைக்கிறது தானே அப்படி பரவாயில்ல. நாம வந்து அந்த ஒரு என்னதான் நடுவில் கொஞ்சம் ரன்ஸ் போயிடுச்சுனாலுமே டெத் ஓவர்ஸ்ல நம்ம என்னைக்குமே ஸ்ட்ராங். நம்ம போல்ட் வந்து இறங்கிடுவாப்புல. பும்ரா போல்ட்டும் சேர்ந்து ஒரு 2 ஓவர் சாலிடா வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. பும்ரா ஒரு 2 ஓவர் கீழே வச்சிருந்தாருன்னா 3 ஓவரா நம்மளுக்கு வந்து அது சாலிடா இருக்கும். அதனால நீ வந்து ஒரு 220 230 போட்டாலுமே வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் லைனப் எப்பவுமே வந்து ரெடியா இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஓகே தான். ஸோ 2 பேரும் வந்து மாத்தி ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், சேசிங் டீம் வந்து இரஸ்பெக்டிவ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீ வந்து மும்பை இந்தியன்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ற. சரி, ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லு, மும்பை இந்தியன்ஸ்ல என்ன சேஞ்ச் எதிர்பார்க்குற? மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு நியூஸ் என்னன்னா, கிளீசன் அண்ட் தீபக் சகர் ப்ராபபிலி அவுட் ஆஃப் த ஸ்குவாட் ஃபார் த எலிமினேட்டர் 2
பிகாஸ் கிளீசனுக்கு வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம போன மேட்ச்லேயே ஒரு 2 பால் 3 பால் போட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ தீபக் சாருக்கு அந்த இன்ஜுரி இன்னும் ப்ரொலாங் ஆகிறதுனால இஸ் நாட் ஃபிட் டு பிளே அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க. அப்போ கிளீசனுக்கு பதில் யார் எடுத்துட்டு வருவோம் ஒரு பவுலர் அப்படின்றத இங்க ஒரு கேள்வியா இருக்குது. அப்போ ஃபுல்லா இந்தியன் டெக்கா வச்சு ஆட போறோமா? ரீஸ்டாப்ல இருக்காரு உங்க டெக்ல, நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ப்ளீஸ் ரீல்ஸ் வேணாம் ப்ளீஸ். ஏன் நல்லா அவர் நல்லா தான் போடுவார் மச்சி. இங்கிலாந்து கூட டீசெண்டா அந்த பவர் பிளே போர்டிங் நல்லா தான் போட்டிருப்பாரு. அண்ட் தெரியல கிளீசன் அவர் போறாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒருவேளை போயிட்டாருன்னா ஐ திங்க் டைரக்ட் ஸ்வாப் வந்து ரீஸ்டாப்ல தான். இங்கிலாந்து பவுலர்ஸ் தான் இப்படி வந்து கூட்டு வந்து எங்களுக்கு பெருசா ஆப்பு வைப்பீங்க. காலகாலமா நடக்குது இதெல்லாம். ரிச்சர்ட் கிளீசன் நல்லா தான் போட்டாரு போன மேட்ச். போடா கிளீசன் ஓகே, ஏதோ டீசெண்டா போட்டாருன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, அந்த 3 பால் நல்லா போட்டு ஊத்துறாரு கடைசி ஒரு. ஓகே ஃபைன், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க டீம்ல 2 மேட்ச் எடுத்து வச்சீங்க. ஒருத்தர பேட்டிங்கும் தெரியல பவுலிங்கும் தெரியல. ஆனா டீம்ல பாவா எங்கடப்பா பாவா என்னப்பா அவருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அவரு போன மேட்ச் அவர் ஃபர்ஸ்ட் ஆடினப்போ அவரு சும்மா தான் இருந்தாரு. இந்த மேட்ச் வந்து ஏதோ தாங்கனான்ற மாதிரி அத்திகண்ணா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு. எதுவுமே தரல. எதுவுமே தரலன்னு சொல்லாத. கையில வந்து 5 ஸ்டார் கொடுத்திருப்பாரு. 5 ஸ்டார் அப்படியே இதுக்கு நான் சும்மா அங்கேயாச்சும் உட்காந்து இருப்பேன்டா. ஏதோ இம்பாக்ட் சப்பா எடுத்திருந்தா கூட ஏதோ கௌரவம் வந்து ஏதோ ஆடி இருப்பேன்டா. எதுக்கு டீம்ல வச்சு என்ன எம்பாரஸ் பண்றீங்கன்ற மாதிரி அங்கட பாபாவை அங்கட உட்கார வச்சுட்டாங்க. ஃபீல்ட்லயே உட்கார வச்சுட்டாங்க. அவர் ஃபீல்டிங்லயே ஒரு சம்பவம் பண்ணாரு. ரன் அவுட் விட்டாரு பாத்தியா இல்லையா? குசால் மெண்டிஸ் ரன் அவுட். ஆமா ஆமா ஆமா. சோ ஓகே, இப்போ என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறேன்? இப்போ இதெல்லாம் ஓகே, ராஜசங்கர் பாபா ஆடுவாரா? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் சொல்றேன். ஓகேங்க, அதான் இப்போ வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, அது ரீஸ்டாப்ல தான் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நம்மகிட்ட நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார், ராஜ் அங்கர் பாவே ஒரு டீசென்டான ஒரு பவுலர் தான். ஆனா சொல்லும் போதே சிரிப்பு வரல உனக்கு இதெல்லாம். சரி, அதை விட அவர் விட்டுறப்போ இவங்க 2 பேரும் பும்ரா போல்ட்டு, இதை தாண்டி உனக்கு ஒரு ஸ்பின்னரு, இதுவே கரெக்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி அவங்க வந்து வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏதாவது கூட பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாரிபிகேஷன். ராஜசங்கர் பாபாக்கு நான் சொன்னது வந்து அவர் மொக்க பவுலர்னு சொல்ல வரல. அவர் நல்ல பவுலர் தான், நல்லா தான் போட்டார் சண்டிகர் இருக்கலாம். நாங்க வந்து இதுலயே சொல்லி இந்த நோட்டபிள் பிளேயர்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதை சொல்ல வந்து அதுதான் சொன்னாங்க. அவங்க நம்பல. அதுக்குதான் நமந்தீரை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். நடுவுல சாண்டர் இருக்காரு. சோ ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் இதை தாண்டி இந்த 4 பேர் ஃபாஸ்ட் பவுலர் தாண்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணுமானா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இது. ஓகே தான். பட் அந்த 4th ஆப்ஷன் இந்த ஹர்திக் பாண்டியாவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போறாரு. பட் ஹர்திக் பாண்டியா இஸ் a good bowler. நான் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுப்பேன். நான் சில மேட்சஸ் போயிடுச்சு, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். போன மேட்ச் எல்லாம் போனதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது. எல்லாரையும் போட்டு பேட்டி அடிச்சாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா அகமதாபாத்ல நல்லாவே போடுவாருன்னு எனக்கு தோணுது. ஜிடி போட்டிருக்காரு 4 overs 29 for 2. ஜிடி கூட அந்த மேட்ச்ல சூப்பரா போட்டிருக்காரு. நீங்க அப்படி ஒரு மேட்ச் நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா ஒரு மெயின் பவுலராவே நான் பாப்பேன். சோ அப்ப நீ வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலா ஒரு ஃபாரின் பேட்டர் போவன்ற. ஃபாரின் பேட்டர் தான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ராஜ் அங்கட் பாபா அவர் பேட்ஸ்மேனா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு வந்து நீங்க நம்பி சாண்ட்னருக்கு முன்னாடியே இறக்க மாட்டீங்க. அப்ப சாண்ட்னர் முன்னாடி இறக்குற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பெவான் ஜேக்கப்ஸ் இருக்காரு, இருக்காரு. சோ அவங்கலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீ கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் சிமிலர் லைன்ல தான் யோசிச்சிருக்கேன். பட் கொஞ்சம் நானும் கொஞ்சம் லைட்டா மாறுபடுறேன். ஏன்னா தீபக் சகர் வந்து ஒரு நல்ல பிரிட்ஜா இருந்தாரு. ஒரு பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ற எபிலிட்டியும் இருந்துச்சு. ஆனா வந்து பவுலிங்கும் ரீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு. அப்படின்றப்போ ரிச்சர்ட் கிளீசன் வாஸ் நாட் டைரக்ட் ரிப்ளேஸ்மெண்ட். பட் அதை மேட்ச் பண்றதுக்கு இவங்க ராஜகன் பாபா எடுத்துட்டு வந்தாங்க. தீபக் சகருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ராஜகன் பாபா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் வில் ஜாக்ஸ், ரிக்கில்டன், தீபக் சகர் 3 பேருமே பேட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் போயிட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து ராஜ் அங்கட் பாபா, ஜானி பேஷா ஆஃப்கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் கிளீசன் வந்தப்போ பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, இஃப் ரிச்சர்ட் கிளீசன் இஸ் நாட் ஃபிட் ஐ வில் டைரக்ட்லி ப்ளே ரீஸ்டாப்லி. ஏன்னா எனக்கு அந்த பவுலிங் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். நான் பவுலிங் வந்து இந்தியன் லைன் நீ சொல்ற மாதிரி போலாம், ஓகே. பட் எனக்கு ஏதோ கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்ற மாதிரி பும்ரா இருக்காரு, போல்ட் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு. அப்படின்னாலுமே ஒரு பவுலிங்க்கு வந்து பேர் போகாத ஒரு கண்டிஷன்ஸ்ல நான் இவ்வளவு கொஞ்சம் ஆன் பேப்பர் வீக்கா இருக்கிற பவுலிங் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படின்றப்போ ரீஸ்டாப்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் லைட்டா. சோ அந்த மட்டும் இல்லாம இப்ப மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் பிளேயர், ஒரு ஃபாரின் பேட்டர் லைக் பெவான் ஜேக்கப்ஸ், ரீஸ்டாப்லி 2 பேருமே நான் சப்ல கூட வச்சிருவேன். இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு 3 ஃபாரின் பிளேயர் கூட நான் போவேன். அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு ஒருவேளை பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா நான் வந்து பெவான் ஜேக்கப்ஸ், சரித் அசலங்கா அந்த மாதிரி எடுத்துட்டு வருவேன். ஒருவேளை பேட்டிங் நல்லா ஆட்டாங்கன்னா ரீஸ்டாப்லயே நான் வந்து பவுலிங் இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வருவேன். நான் வந்து அஸ்வினி குமாரை நான் லைனப்ல கண்டிப்பா ஆடுவேன். ஏன்னா நல்லா தான் போட்டார் அவர் போன மேட்ச்ல. அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ லைனப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆஃப்கோர்ஸ் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ, 1 down ஸ்கை, 2 down திலக் வர்மா, 3 down கேப்டன் ஹர்திக் பாண்டியா, 4 down வந்து ஐ வில் பிளே நமந்தீர், 5 down சாண்ட்னர். இது வரைக்கும் ஓகே. 6 down வந்து ஐ வில் கோ வித் போல்ட். சரியா, நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா சொல்றேன். போல்ட், 7 down பும்ரா, 8 down வந்து ஐ வில் கோ வித் அஸ்வினி குமார், 9 down வந்து ரகு சர்மா ஆர் கரண் சர்மா. ஸோ ஒருவேளை கரண் சர்மா வந்து ஃபிட்டா இருந்தாரு, அவர் ஏன் போன இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல அவர் இல்லைன்னு தெரியல, அவர் நான் ஆட வைப்பேன். கரண் சர்மா ஒருவேளை நான் ஸ்டார்டிங் லெவலில் ஆட வச்சேன்னா கொஞ்சம் அவர் அப்படியும் ஆடுவார்.
போல்ட்டுக்கு முன்னாடி அவர் ஆடுவார். 6-7 கரன் சர்மா வர மாதிரி இருக்கும். இதுல நான் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்து ஐ வுட் கீப் ஆல் த 3 ஃபாரின் பிளேயர்ஸ், டி ஸ்டாப்லி, பெவான் ஜேக்கப்ஸ் அண்ட் சாரித் அசலாங்கா, 3 பேருமே நான் வச்சிருப்பேன். ஸோ இப்போ நீ டீம் பார்த்தனா ஒருவேளை அந்த பேட்டிங் ஆர்டர்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நான் வந்து சாரித் அசலாங்காவையோ இல்ல பெவான் ஜேக்கப்ஸோ எடுத்துட்டு வருவேன் இம்பாக்ட் சப்பா. ஏன்னா எனக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை நான் வந்து பேட்டிங் சூப்பரா ஆடிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ரீஸ்டாப்லி வந்து நான் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நான் போவேன். இது நீ ஒத்துப்பியா மாட்டியான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சின்ன சேஞ்ச்னா லைக் அந்த ஸ்பின்னர் நீ ஆப்ஷன் யூஸ் பண்ணது, இப்போ 2 ஸ்பின்னர் யூஸ் பண்ற, சாண்ட்லரையும் ரகு சர்மா ஒரு கரண் சர்மா யூஸ் பண்ற. அகமதாபாத்ல பெரிய ஸ்பின்னர் சிஸ்டிங் பிச் எல்லாம் கிடையாதுனால நீ சாண்ட்னர் அண்ட் நம்மந்தீர் ஒரு ஆப்ஷனா இருக்காது. அப்படி இன்னொரு ஸ்பின்னர் என்ன, ஸோ அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பின்னர் இன்னொரு ரகு சர்மா ஒரு கரண் சர்மா தேவையில்லை அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். யாரை எடுப்ப அதுதான் கேள்வி. மேபி சத்யநாராயண ராஜு அவர் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அவர் ஒரு மீடியம் பேசர், நல்லா டீசெண்டா போட்டாரு. ஸோ அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் வேணான்ட்டு நான் பார்த்தேன். பட் ஓகே, என்னன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு சொல்லணும், இந்த அகமதாபாத் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் சீமர்ஸ் வந்து 56 விக்கெட் 57 விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுல யாரு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிட் த டெக் பவுலர் சொல்லுவோம்ல, அந்த ஹார்ட் லெங்க்ல போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பிரசித் கிருஷ்ணா, அவர் வந்து இஸ் பீன் எக்ஸப்ஷனல் இன் அகமதாபாத். நம்ம வந்து பார்த்தோம் எவ்வளவு எக்கனாமிக்கல் ஸ்பெல்லர் 2-3 மேட்ச்ல அவர் சிங்கிள் ஜெயிச்சு கொடுத்தாரு பவுலிங்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி பவுலர் கண்டிப்பா வந்து உங்க டீம்ல இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு பட் யா உங்க டீம்ல அது பெரிய அட்வான்டேஜ். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து லெங்க் போடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அஸ்வினி குமாருமே அந்த மாதிரி அவர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ ஹோப் ரிச்சர்ட் கிளிசன் இஸ் ஃபிட். ஏன்னா ரிச்சர்ட் கிளிசன் ஃபிட்டா இருந்தா எந்த கன்ஃபியூஷனுமே இல்ல. அண்ட் ரிச்சர்ட் கிளிசன் ஃபிட்டா இருந்தாருன்னா உங்களுக்கு அவருமே ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட் லெங்க் போடக்கூடிய ஒரு பவுலர், நல்லா பேஸ் வேரி பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ நல்லா இருப்பாரு. ஆனா என்னதான் அகமதாபாத் வந்து கொஞ்சம் ஒரு பிகஸ்ட் கிரவுண்டா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்லி கிராஃப்டி வைல்ட்லி ஸ்பின்னர்ஸ் லைக் ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர் ஆர் சக்சீடட் இன் அகமதாபாத். ஸோ சாண்ட்னர் இஸ் ஒன் சர்ச் பவுலர். ஸோ பார்ப்போம், உங்க டீம் வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க அகமதாபாத் சர்வே பண்றதுக்கு. இருந்தாலும் நீங்க அந்த மேட்ச் தோத்துட்டீங்க அகைன்ஸ்ட் குஜராத். ஸோ அது வந்து ஒரு சரி, பஞ்சாபோட ப்ரிவியூக்கு போயிடுவோமா? இந்த டீமை பத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க போன மேட்ச் வந்து முன்னாடி சொல்லிட்டேன், நான் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து ரொம்ப சேஞ்சஸ் இல்ல, ஒரே ஒரு சேஞ்ச், சகல் மட்டும் வராரு. அவருக்கு பதில் யார் எடுப்பார்? சஹல் வராரு. கண்டிப்பா விஜயகுமார் வைஷாக்க தான் தூக்கி ஆகணும் டீமை விட்டு. போன மேட்ச் விஜயகுமார் வைஷாக் ஆடலையடா நீங்க கேட்கலாம். அவர் இம்பாக்ட் சப்ல அவர் தான் வந்திருக்கணும். பட் இவங்க கொஞ்சம் பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் பேனிக் ஆயிட்டு. விஜயகுமார் வைஷாக் தூக்கணும். அவர் வந்து நல்லா போட்டிருக்காரு. யாரையும் தூக்க முடியாது மச்சி அந்த டீம்ல. அதான் பிரச்சனை. அஸ்மத்துல்லா உமர் சாய் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ற பிட்ச் அது. சோ அப்போ வந்து எதுக்கு நீங்க வைஷாக தூக்கணும்? இல்ல, நான் நல்ல கேள்விதான். இங்க என்ன தெரியுமா பிரச்சனை இவங்களுக்கு? இவங்க அஸ்மத்துல்லா உமர் சாய் ஆட வைக்கிறாங்க யான்சனுக்கு பதிலா. சோ அப்படி ஆடினாங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பவுலரை வந்து தூக்கிட்டு தான் நம்ம சகல் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ வைஷாக் விஜயகுமார் தான் தூக்க முடியும். ஹர்ப்ரீத் பிரரை நீங்க தூக்கலாம். பட் ஹர்ப்ரீத் பிரர் இந்த டீமுக்கு வேணும். ஏன்றது நான் மேட்சப்ஸ் பார்க்கும்போது நான் சொல்றேன். சோ வேற வழி இல்ல. அண்ட் பேட்டிங் இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நானா இருந்தா கண்டிப்பா அஸ்மத்துல்லா உமர் சாய் தான் தூக்குவேன். அஸ்மத்துல்லா உமர் சாய் பதிலா சகல் எடுத்துட்டு வரேன். ஏன்னா இவங்களுக்கு ஜேமிசன் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஓமர் சாய் எதுக்கு? ஓமர் சாய் பவுலர் தான் யூஸ் பண்றேன்னா அதை விட நல்ல பவுலர் ஆச்சு. இவங்க அப்படிதான் யூஸ் பண்றாங்க. இவங்க ஓமர் சாய் தான் எடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. பட் நானா இருந்தா கண்டிப்பா விஜயகுமார் வைஷாக் ஆட வைப்பேன். ஏன் தெரியுமா? டெப்த் இருக்கிறப்போ ஓமர் சாய் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். நானா இருந்தா வைஷாக் ஆட வைப்பேன் கண்டிப்பா. நான் ஏன்னா 2 ரீசன். ஒன்னு, அவர் அகமதாபாத் நல்லா போட்டாரு. சரியா? 2வது ரீசன், உங்களுக்கு அகைன்ஸ்டா நல்லா போட்டாரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து வில் ஜாக்ஸ் விக்கெட், திலக் வர்மா விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. 3 ஓவர் 21க்கு 2 இருந்தாரு அவர். அந்த கடைசி ஓவர்ல போட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு அசிஸ்ட் பண்ற ஒரு பிச்சா இருந்துச்சு. அவர் கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லா தானே போடுவாரு. சோ அது ஒரு அதுதான் கண்டிப்பா நான் விஜயகுமார் ஆட வைப்பேன். ஆனா இவங்க ஆட வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, அதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை சகல் வந்தாருன்னா நானா இருந்தா ஓமர் சாகல் டிராப் பண்ணிட்டு 3 ஃபாரின் பிளேயர்ஸோட நான் போவேன். நான் யோசிக்கவே மாட்டேன் அன்டவுட்லி. சரியா? பட் என்ன பண்றா பஞ்சாப் என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம். ஒருவேளை டாஸ் தோத்துட்டாலும் சரி, இல்ல டாஸ் ஜெயிச்சுட்டு இவங்க ஷேயா செய்யறாரு எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டே இருக்காரு. அகமதாபாத் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு we are going to bat first சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்படி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஜேமிசனையும் நான் உட்கார வச்சிருவேன். அஸ்மத்துல்லா உமர் சாயை நான் வந்து சப்ல வச்சிருவேன். ஸோ நான் சஹல் விஜயகுமார் வைஷாக் 2 பேருமே லைனப்ல ஆடிட்டு ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா நான் வந்து அஸ்மத்துல்லா உமர் சாய் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அவரும் வந்து பவர் பிளே பவுலர் தான். அப்படி இல்ல பேட்டிங் சூப்பரா போகுதுன்னா நான் ஜேமிசன் எடுத்துட்டு வருவேன் பவுலரா. ஸோ எனக்கு அந்த பவுலிங் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்க பேட்டிங் வந்து எப்படி போகுதுன்றதுலாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க அப்ரோச் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஒரு மேட்ச் வந்து பார்த்தோன்னா 170 ஃபார் 2 15 ஓவர்ல எப்படின்னு இருக்காங்க. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தோன்னா 70 ஆல் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. அண்ட் அப்ரோச் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயும் போல மாதிரி ஆல் டன்ஸ் பேசிங் போலாம். அண்ட் இந்த பிச் அவங்களுக்கு கண்டிப்பா அசிஸ்ட் ஆகும். நம்ம நியூ சண்டிகர் பிச்சில் வந்து அந்த மேட்ச்ல பர்டிகுலரா பிச் வந்து ஒரு மாதிரி சீமஸ் அசிஸ்ட் ஆனதுனால அடிக்கப்போய் விக்கெட் சுட்டாங்க. பட் அகமதாபாத் பிச் வந்து ஐ திங்க் இட் வில் பி வெரி குட் ஃபார் பஞ்சாப் பேட்டர்ஸ் எஸ்பெஷலி. அவங்க ஐ திங்க் தே ஹேவ் த அப்பர் ஹேண்ட் எனக்கு தோணுது இந்த பேட்டில். ஸோ எஸ், பஞ்சாப் வேற எதுவும் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் எக்ஸ்பெக்டட் சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் லெங்க்ல போடக்கூடிய பவுலர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம் ஏமிசன். கண்டிப்பா அவர் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அவர் ஆடணும்.
ஆட வைப்பாங்க கன்ஃபார்மா. அவர் ஆடினார்னா உங்களுக்கு ஒரு நல்ல நைட் மேரா இருப்பாரு. விஜயகுமார் வைஸா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். பஞ்சாப் கிங்ஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல, பட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அவருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அகமதாபாத்ல நீங்க தோத்தீங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதே அகமதாபாத்ல பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சும்மாலாம் இல்ல, 247 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 97. அந்த செல்ஃப்லெஸ் ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தோம். செஞ்சுரி அடிக்காம ஒரு சஷாங்க் சிங் வந்து அப்படின்னு சொன்ன அந்த மேட்ச்ல 247 அடிச்சாங்க பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்னதான் வந்து சேசிங் பண்ண ஜெயிப்பாங்கன்னு சொன்னாலும், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பியாண்ட் ரீச் ஒரு 247 250 பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா மும்பைக்கு அதுமே சேஸ் பண்றது கஷ்டம் தான். அண்ட் ஆன் பிளே ஆஃப்ஸ், ஆன் குவாலிஃபயர், நாக் அவுட் மேட்ச், ரன்ஸ் ஆன் த போர்ட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் பவுலிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கும்ன்றது. பட் என்ன பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல நீ எதாவது சேஞ்ச் பண்ணுவியா? நான் சொன்ன சேஞ்சஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இதுல மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ 2 பேருமே பவர் பிளேல இல்ல, பொதுவாக அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பின்னுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் அவங்க வந்து திணறிருக்காங்க இந்த ஐபிஎல்ல. ஐ மீன் பேர்ஸ்டோ நாட் இந்த ஐபிஎல், அவர் பாஸ்ட்ல வந்து கொஞ்சம் திணறிருக்காரு. அண்ட் அவருக்கு லெக் ஸ்பின்னர் வீக்னஸும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஹர்ப்ரீத் பிரரை நான் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹர்ஷ்தீப், ஜேமிசன் இவங்களை தாண்டி ஹர்ப்ரீத் பிரர் வந்து நான் 1 or 2 overs நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அண்ட் அவர் தான் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் நோண்டிட்டாரு ரோஹித் சர்மா, 6-4 அடிச்சாரு பவர் பிளேல. பட் அவுட் சைட் த பவர் பிளேல விக்கெட் எடுத்தாரு ஹர்ப்ரீத் பிரர். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஜானி பேர்ஸ்டோ would be a good match up once again. ஆமா, கண்டிப்பா லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் வந்து 2 பேருமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அந்த மேட்ச் அப் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட். நம்ம போன மேட்சே பார்த்தோம். ஆக்சுவலி பிரப்சிம்ரன் சிங் வந்து கொஞ்சம் திணறிட்டு தான் இருந்தார் அந்த இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ்லாம். தீபக் சஹரோட இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸே வந்து பிரப்சிம்ரன் சிங் திணறினாரு. அந்த ஏரி வந்து ஆடும்போது கொஞ்சம் அந்த வீக்னஸ் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் ஸ்ட்ரைக்ல இருக்க மாட்டார். மோஸ்டா இவர் தான் இருப்பார், பிரியான்ஸ் தான் இருப்பாரு. பட் ஒருவேளை பிரப்சிம்ரன் சிங் வந்து விளையாடினாரு அப்படின்னா எப்படி கில்லுக்கு ஒரு அன்பிளேபிள் டெலிவரி ஒன்று போட்டாரு. அன்பிளேபிள்லாம் இல்ல, பட் அந்த ஒரு இன்சிங்கர் போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு பால் போட்டா அன்பிளேபிள் டெலிவரிலாம் பயங்கரமா போடுவாரு. ஒரு மேட்ச் எல்எஸ்சிக்கு ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஆடுவாரு, வந்திருக்காது, எங்க ஸ்விங்கரை டம்க்குன்னு அடிக்கும்டா அப்பா, அதெல்லாம் சரியான பால். அந்த மாதிரி போல்ட் இஸ் a magic man when he bowls the first over especially. அண்ட் ரெண்டாவது ஏன் அகமதாபாத்ல சேசிங் டீம் கொஞ்சம் திணறிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 8:30 மணி 9 மணிக்கு மேல அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆகும். அதனாலேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்து ஆடினாதான் வந்து ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது போல்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டே கிடைக்கும். நம்ம ஆளுங்க எங்கடா பார்த்து ஆடுவாங்க இந்த பஞ்சாப் கிங்ஸ், பார்க்காம தான் ஆடுவாங்க. ஸோ ஒருவேளை சென்சிபிளா ஆடினாங்க, அந்த 4 ஓவர் விக்கெட் சுடாம வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு அப்பரண்டா இருக்கும் சேஸ் பண்றாங்க அப்படின்னா. அதேதான் மும்பை செகண்ட் பேட்டிங் ஆடினாலும் அதுதான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சமயத்துல போல்ட் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் போல, 2 பேருமே அந்த ஸ்விங் ஆகும். எப்படி போடுறாங்கன்றது வந்து பார்க்கணும். அண்ட் இதை தாண்டி மேட்ச் அப் அப்படின்றது கண்டிப்பா நான் சஹல் சொல்லுவேன். ஸோ சஹல் அகேன்ஸ்ட் பேர்ஸ்டோ, சஹல் அகேன்ஸ்ட் திலக் வர்மாவுமே வந்து ஒரு நல்ல மேட்ச் தான் இருப்பார். திலக் வர்மா ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருந்தாரு. போன மேட்ச்ல அடிச்சாரு, ஒரு குவிக் ஃபயர் 23 கிட்ட அடிச்சாரு. கண்டிப்பா திலக் வர்மா மேட்ச் பிளேயர், என்னைக்கான தேவையானப்போ அடிச்சு கொடுப்பாரு. அந்த திலக் வர்மா என்னதான் வந்து ரன்ஸ் அடிக்கல, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்துன்னு சொன்னாலும் முக்கியமான மேட்ச்ல அவர் அடிச்சு கொடுத்துறாருன்றது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச் அடிப்பாரான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு தெரிஞ்ச மேட்ச் அப்ஸ் எஸ் எவ்ரிதிங் சேஸ் இட் செல்ஃப். பவுலருக்கு இந்த பிட்ச்ல இடமே கிடையாது. நீ வந்து ஒரு பேட்டர் பிட்ச், அதனால ஒரு நல்ல வானவடிக்கையோட ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். ஆனா சோக் பண்ணிட்டு உட்காருவாங்க. காலங்காலமா 2 கடப்பாரைக்கும் பஞ்சாபும் சோக் பண்ணுவாங்க, மும்பையும் சோக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. 5 கப் ஃபைனல்ஸ் நீங்க தோத்ததே இல்ல அப்படின்றப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்டேன். பிளே ஆஃப்ஸ்லாம் நீங்க சோக் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, நார்மலா வந்து சும்மா சோக்கிங் இருக்கும்ல, நல்ல எதிர்பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப சிஎஸ்கே கூட ஆடும்போது 150 தான் அடிச்சிருப்போம். அதே கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நல்ல பேட்டிங் லைனை வச்சு நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாடுவாங்க, இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு நடக்காது. அதையும் தாண்டி அது பஞ்சாப் போலிங்கும் இருக்குல்ல. ஸோ அந்த பஞ்சாப் போலிங்லாம் நடக்காதுன்னு நம்ம வேண்டிக் கொண்டு வீடியோ முடிச்சிருமா? ப்ரெடிக்ஷன்ஸா மும்பை ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பஞ்சாப் ஜெயிக்கும்னு தோணுது. அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா மும்பை ஜெயிக்கும்னு தோணுது. பட் இரஸ்பெக்டிவ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க, அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் நான் சொல்றேன். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஜெயிச்சிரும்ன்றது என் ப்ரெடிக்ஷன். அது யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்னப்பா இப்ப ப்ரெடிக்ஷன் நீங்க அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் தோத்துடுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் எங்க பிஷ் சக்சஸ்டான்னு சொல்லுவீங்க. அவர் ப்ரெடிக்ஷன் ஜெயிச்சிருச்சுன்னா ப்ரெடிக்ஷன் ஜெயிச்சு சூப்பரா சொல்லுவீங்க. நீங்க கலைக்கிறதுக்கு முன்னாடி நானே பத்திக்கிட்ட பாத்தீங்களா? பாருங்க, சேஃபா மும்பைன்ற பேரை வாயிலிருந்து வரைய மாட்டேங்குது. எங்க சொன்னா வந்து அடிச்சிருவாங்க. நான் எவ்வளவு தைரியமா வந்து சிஎஸ்கேன்னு சொல்லி கூவிட்டு இருந்தேன். தோத்தா ஏத்துக்கிட்டல, நீயும் மும்பை சொல்லி ஏத்துக்கோடாத. எனக்கு தோட்டல உண்மையில மும்பை ஜெயிப்பாங்க, அதுதான் உண்மை. சரி, அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடுத்த ரிவ்யூல ஒருவேளை மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் சக்சஸ் தான் மட்டும் சொல்லாத. அப்ப சொல்லுங்களா? கிளம்பு. சோ நீங்களும் கிளம்புங்க. அடுத்த வீடியோல மேட்ச் ரிவ்யூவோட வந்து நம்ம சந்திக்கிறோம். அது வரை விடைபெறுகிறோம். கிரிக்கெட் டீம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பாக்குறதுக்கு, மேட்ச் ரிவ்யூ பாக்குறதுக்கு, மேட்ச் ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு எடுத்துருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.